நேத்து ஒரு 8 பேர் வீட்டுக்குள்ள வந்து தரமான ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நடக்கும்னு பார்த்தா கிளைமேக்ஸ்ல நடந்துட்டு இருக்குது. இது வரைக்கும் தமிழ் பிக் பாஸ் சீசன்ஸ்லயே 14th வீக்ல இவ்ளோ கண்டென்ட் கிடைக்குதுன்னா அது இந்த சீசன் 8 மட்டும் தான். அப்படி என்ன பண்ணாங்கன்னு சட்டுப்புட்டுன்னு பாத்துடலாமா? ஓப்பனிங்லயே சுனிதாவும் வர்ஷினியும் வந்தாங்க. வந்த உடனே எல்லாரும் கட்டி பிடிச்சதுக்கு அப்புறம் சுனிதாவை நம்ம வர்ஷினி கையோட கூட்டின்னு போய் இங்க பாரு உன்னை பத்தி எப்படி எல்லாம் சொல்லிருக்காங்கன்னு அப்படின்னு படிச்சு காமிச்சாங்க. அதை பெருசா எடுத்துக்கிற சுனிதா இருந்தாலும் ரோஸ்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் சிரிச்சுக்கிட்டே ஒரு சில விஷயத்தெல்லாம் போட்டு விட்டு போயிட்டாங்க. ஜாக்கு தனியா கேம் ஆடவே முடியாது. இந்த ஃபுல் ஷோவுமே உனக்கு ஒரு துணை தேவை அப்படின்னு என்ன சொன்னாலும் நீ ஏதாவது சொல்லிட்டு போ, எனக்கு தெரியும் என்ன பத்தி அப்படின்னு தொடச்சு விட்டு போயிட்டாங்க ஜாக்கு. நானும் எவ்வளவோ திட்டி பாக்குறேன், ரோசமே வர மாட்டேங்குதுடா. அடுத்து விஷால கூப்பிட்டு என்ன தம்பி ட்ரையாங்கிள் வா என்ன ட்ரை பண்ற அப்படின்னு கேட்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு நம்ம வர்ஷினி எல்லாரையும் லவ் பண்ண ட்ரை பண்றான் அப்படின்ட்டாங்க. அங்கேயே நம்ம விஷாலுக்கு லைட்டா டர் ஆயிடுச்சு. இருந்தாலும் இவங்க எல்லாம் நம்ம கேம் வந்து அஃபெக்ட் பண்றதுக்காக என்னனோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அவரும் அப்போதைக்கு தட்டி விட்டு போயிட்டாரு. ஆனா எண்டு வரைக்கும் வீட்டுக்குள்ள புதுசா வந்த மொத்த கண்டஸ்டன்ட்டும் நீ ஒரு கிராதகன் பிளே பாய் பொண்ணுங்களை வச்சு கேம் ஆட்ட, உன்னால தான் இந்த பொண்ணுங்க வெளியே போயிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி கட்சியா அழவே விட்டாங்க. அதெல்லாம் பாக்குறப்ப நம்ம தளபதி டைலாக் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. நீ விதைத்த வினையெல்லாம் அடுத்து நம்ம விஷால் தனியா சுனிதாவை கூட்டு போய் என்னாச்சுமா என்ன பத்தி என்னன்னோ சொல்றீங்க, கொஞ்சம் புரியுற மாதிரி தெளிவா சொல்லு அப்படின்னு கேட்க என்னடா பண்ண அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் லவ்வா அப்படின்னு கேட்க நான்லாம் இந்த பொண்ணுக்கு ஹோப் எல்லாம் கொடுக்கலையா. அப்படியா? அப்ப அன்சிதா போறதுக்கு முன்னாடி என்ன சொன்ன ராஜா கேட்டுச்சா? மைக் எல்லாம் இருக்குல்ல கேட்காமலா இருக்கும் இல்லையா ஒண்ணு சொல்லியா எனக்கு கேட்டுச்சா? கவலைப்படாத அஷினே, உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் இருக்கிறேன், நான் வந்து நிப்பேன் அப்படின்னு தானே சொன்னேன். அப்போ ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் கிடையாது. எங்க அப்பா அம்மா வந்திருந்தப்போ நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணோம். அவன் நிறைய என்கிட்ட சொன்னா அப்பா அம்மாட்ட எல்லாம் ஒழுங்கா பேசு இப்படிலாம் இருக்காதுன்னு சொல்லி அப்பையில இருந்து நாங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆயிட்டோம். விஷாலே நடிக்காத நீ. அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் நல்லா உசுப்பேத்தி விட்ட, அப்படியே ஏத்தி விட்டு அவங்கள அமுச்சு விட்ட, நீ இன்னும் வீட்டுக்குள்ளேயே இருக்க. அதான் ஒன்னும் நடக்கலன்னு சொல்றேன்ல. என்கிட்டயே கதை விடாத. அப்ப என்னாலதான் அவங்க ரெண்டு பேரும் போனாங்கன்னு சொல்றியா? ஆமா, இதுல என்ன டவுட்? எனக்கு கண்மணியும் முக்கியம், கத்திஜாவும் முக்கியம். அப்ப நீ யாருப்பா? ராம்போவா? டேய் உண்மையை சொல்லு, அன்சிதா மேல உனக்கு ஃபீலிங் இருக்கா? இல்ல, ரெண்டு பேர் மேலயுமே இல்ல, நாங்கெல்லாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அன்சிதா கூட எல்லாம் லவ் பத்தி டிஸ்கஸ் பண்ணதே கிடையாது. சரி, அப்ப அவ காதல என்ன சொன்னா? யார் காதல? அதான் அன்சிதா போறதுக்கு முன்னாடி உன் காதல ஏதோ சொல்லிட்டு போனாலே அதுவா? ஒருத்தரோட பேரை சொன்னா அவர்கிட்ட போய் பேசணும் அப்படின்னு சொன்னா அப்பதான் நான் சொன்னேன் உனக்கு எப்பவுமே ஏதாவதுன்னா நான் வந்து நிப்பேன் அப்படின்னு. சரி இப்ப சொல்லு, ரெண்டு பேர்ல உனக்கு யார் ரொம்ப க்ளோஸ்? எனக்கு அன்சிதா தான். அப்போ கண்மணி? எனக்கு ரெண்டுமே கண்மணி தான். இங்க பாரு, குழப்பாத. இது விளையாட்டு கிடையாது ராம்போ. கரெக்டா ஒரு பதில் சொல்லு, நாங்க போயிரும். அதாவது விஷாலே, இந்த கீன்னு ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுமா, பொம்மை கொடுக்கறது, அந்த மாதிரி நீ கீ கொடுத்து அந்த ரெண்டு பொம்மையை ஆட்டிட்டு இருக்கிற அப்படின்ட்டாங்க. பட் இன்னும் இந்த பயபுல திருந்தவே இல்ல பாத்தீங்களா? முடிஞ்ச அளவுக்கு பூசி மொழிவி நான் யாருக்கும் லவ் ஹோப் கொடுக்கவே இல்ல, அவங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் அப்படின்னு பேசி சமாளிக்கிறாரு. ஆனா நீங்களே சொல்லுங்க, தர்ஷிகா போறதுக்கு முன்னாடி அவங்க லவ்ன்ற இன்டென்ஷன்ல தான் பேசுறாங்க அப்படின்றது இவருக்கு தெரியாதா? இல்ல அன்சிதா போறப்பதான் தெரியாதா? ஆனா இங்க வந்து அந்த மாதிரி ஏதாவது இருந்தா சொல்லிடு, எனக்கு லவ் எல்லாம் செட் ஆகாது, எனக்கு ஒரு மாதிரி டிராமா இருக்கு அப்படி இப்படின்னு இன்னமும் டிராமா போட்டுட்டு இருக்கு இந்த பயபுள்ள. இனிமே பொண்ணுங்க பின்னாடி பொறுக்கிறத பார்த்தேன். அப்புறம் நம்ம ஃபேட்மேன் ரவீந்தர் அவர்கள் வந்தாரு. அவர் வந்து நீங்க 8 பேருமே டிசர்வ்டு கண்டஸ்டன்ட், அவங்கலாம் மட்டும் தான் இப்ப இருக்கீங்க, இத நான் ஏற்கனவே ப்ரெடிக்ட் பண்ணி தான் வச்சிருந்தேன். இது வரைக்கும் அந்த பிக் பாஸ் சீசன்லயே நம்ம சீசன் தான் பெஸ்ட் இப்படினா வெளில இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தாரு. நம்ம பிக் பாஸோ இந்த பிசிட் என்ன சொல்லி அம்ச்சோம், வெளில நடக்கிற எதையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அம்ச்சோம். விட்டா வீட்டுக்கு வெளில ஓட்டிங் எப்படி இருக்குன்றத முத கொண்டு சொல்றோம் போல இருக்கு இந்த பயபுள்ள அப்படின்னு பயத்தோட பாத்துட்டு இருந்தாரு. அப்புறம் நான் மறந்துடுவேன். நீ பேசுறாஜா. அப்போ ஒவ்வொருத்தரை பத்தியும் சொல்லிட்டு இருந்தாரு. தீபக், உன்னோட லவ் பியூர் லவ், வெளிய யாராவது ப்ரொடியூசர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான ஒரு ஹீரோ கிடைச்சிட்டாரு, யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாரு. அடுத்து நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரரை பார்த்து நீ இன்னசென்ட் நினைச்சிட்டேன், ஆனா நீ ஸ்ட்ராங் பிளேயர், இந்த வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் முத்து அடிச்சது நீ தான், நீ பண்றதெல்லாம் பாக்குறப்போ வீட்டுக்கு வெளியவுமே யாருக்காவது அடிபட்டுச்சு அப்படின்னா நீ கண்டிப்பா வருவ அப்படின்ற நம்பிக்கை இருக்கு, நீ ரொம்ப நல்லவன்டா அப்படின்னு பாராட்டுன்ற பேர்ல வெளில எப்படி பாக்குறாங்களோ அதை ஃபுல்லா சொல்லிட்டாரு. அதையும் நம்ம பிக் பாஸ் பொறுமையா பார்த்துட்டு தான் இருந்தாரு. அன்பே சிவம். அடுத்து ரயானை பார்த்து நீ உண்மையாவே டாஸ்க் பீஸ்ட் தான்ப்பா அப்படின்னாரு. விஷால பார்த்து நீ தான் ஹீரோ ஆஃப் த ஷோ, அந்த பொண்ணுங்க மேட்டர்ல நீ பண்ணதெல்லாம் யோசிக்காத, பட் என்ன என்டர்டெயின்மெண்ட் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு, அதுவும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா இன்னும் வேற லெவல்ல இருந்திருப்ப. டேய் நீ சினிமால ஹீரோவா நடிப்படா, அதை நான் ப்ரொடியூஸ் பண்றனோ இல்லையோ டிஸ்ட்ரிபியூட் ஆவது பண்ணுவேன். நடிச்சா ஹீரோ சார், நான் வெயிட் பண்றேன் சார். ஜாக்கு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இது வரைக்கும் அந்த இந்தியன் பிக் பாஸ் வரலாற்றிலேயே 13 வாரமும் நாமினேட் ஆகி 13 வாரமும் சேவ் ஆனது நீதான். சவுண்டே, நீ ஒரு சிண்ட்ரெல்லா. முத்துக்கு உன்னை பார்த்து பொறாம அவன் சொல்றதெல்லாம் கண்டுக்காத, எனக்கு தெரியும் நீ ரியலா இருக்க. ஆனா என்ன, ஒருத்தரை நம்பி டிராவல் ஆயிட்டு இருக்க, அது இல்லாம நீ தனியாவே ஆடலாம் இப்படின்னு மொத்தத்தையும் போட்டு உடைக்க, யோ போது நிறுத்தியா, விட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்ற போல இருக்க, இதுக்கப்புறம் எவனா சொன்னீங்கன்னா கடுப்பாயிருவேன் அப்படின்னு பிக் பாஸ் குறுக்க பூந்து இந்த கௌஷிக்க கட் பண்ணி விட்டாரு. நீ ஒண்ணும் சொல்லணும் போ அப்படின்னா சொல்லிட்டாரு. அண்ணன் மோட்டிவேஷன்
மோட்டிவேஷன் ஸ்பீச் தான் கொடுத்துட்டு இருந்தாரு. அப்பப்போ கொஞ்சம் இன்ஃபர்மேஷனையும் கொடுத்தாரு. ஆனா பிக் பாஸ்க்கு என்ன பயம் அப்படின்னு கேட்டா அடுத்து முத்துவை பத்தி பேச போறாரு. ஒருவேளை இவருக்கு தான் ஹையஸ்ட் ஓட்டி இருக்குது அப்படின்றத சொல்லி அவருக்கும் ஒரு ஹிண்ட கொடுத்து மக்களுக்கும் ஒரு ஹிண்ட கொடுத்துருவாரோ. அப்படி கொடுத்துட்டா ஃபைனல்ஸ் எவனாவது 6 மணி நேரம் உட்காந்து பாப்பானா அப்படின்றதெல்லாம் யோசிச்சு பயந்து போய் தான் ஸ்டாப் பண்ணி விட்டாரு போல இருக்கு. இப்படி எல்லாம் கேட்டா பயந்துருமா? பட் இருந்தாலும் அண்ணன் ஸ்டாப் ஆகல. அப்படியே சுத்தி வளைச்சு பால் ஆடை மாதிரி மேலோட்டமா சொன்னாரு. பவித்ரா, நீ லேடி டாஸ்க் பீஸ்ட். முத்து, உன்னை உருவாக்கின மொழி நீ ஒன்னு நினைக்கிறல்ல, அந்த மொழி தான் உன்னோட பலம்னு நினைக்கிறல்ல. ஆனா அந்த மொழிக்கே நீ தான் பலம். யூ ஆர் இன்ஸ்பிரேஷன். விட்டுறாத முத்துக்குமரா அப்படி பேசுங்க அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்ப போனவர் தான் அதுக்கப்புறம் அப்பப்போ வந்தாரு. மோஸ்ட் ஆஃப் த இடத்துல அண்ணனை காணோம். ஒருவேளை இதுக்கு மேல விட்டோம் அப்படின்னா இது வரைக்கும் நடந்த எல்லா எபிசோடையும் லைவ் ஸ்ட்ரீம் மாதிரி போட்டு உள்ள காமிச்சிருவாரோ அப்படின்ற பயத்துல அவருக்கு மட்டும் தனி ரூம் கொடுத்து உட்கார விட்டாங்களா இல்ல வீட்டுக்கே அமுச்சு விட்டாங்களான்னு தெரியல. அடுத்தபடியாக ரியா வந்து யுவர் கேம் இஸ் ஓவர் அப்படின்னு சொல்லி 3 பேர் கொடுத்தாங்க. அதுல ஒன்னு பவித்ரா, இன்னொன்னு அருண், 3வது விஷால். அதுல மத்த 2 பேர் கூட லைட்டான ஒரு பாயிண்ட் தான் சொன்னாங்க. ஆனா நம்ம விஷாலுக்கு மட்டும் அஞ்சிதா போனதுல இருந்து நீ ரொம்ப டவுன் ஆயிட்ட அப்படின்னு அந்த பாயிண்ட் தான் சொல்லி அடிச்சாங்க. இந்த பீஸ் இந்த மேட்டர் பண்ணதுனால மத்த விஷயம் எல்லாம் பண்ணது கம்ப்ளீட்டா அழிஞ்சு போச்சு. பேரை நார வச்சுட்டால. இப்ப விஷால் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டா லவ் பண்ணாரு. அது சரிப்பா, அதை தாண்டி லவ் பண்ணாரு. வேற சொல்லிக்கிற மாதிரி உள்ள ஒண்ணும் பண்ணலையே அப்படின்னு தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சுனிதாவை கூப்பிட்டு போன மாதிரி ரியாவையும் தனியா கூப்பிட்டு போய் என்னமா என்ன நடந்துட்டு இருக்கு நீயாவது கொஞ்சம் தெளிவா சொல்லுமா அப்படின்னு கேட்க, இங்க பாருங்க விஷால், இந்த ஸ்கூல் டாஸ்க் அப்பவே தர்ஷிகாக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு இவங்க சொல்றப்போ லைட்டா ரீவைண்ட் பண்ணி பார்த்தா விஷால் அப்பப்போ இவங்களும் ஓரமா உட்காந்துக்கிட்டு பையன் பாக்கிறதுக்கு நல்லா இருக்கானே அப்படின்னு யோசிச்சதே லைட்டா நம்ம மைண்டுக்கு வந்துட்டு போகுது. பட் தர்ஷிகா ஓவர்டேக் பண்ணதுனால இட்ஸ் ஓகே விஷால், இன்னில இருந்து நான் உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒதுங்கிட்டாங்க. இட்ஸ் ஓகே, யூ கேரி ஆன், நான் கிளம்புறேன். அப்புறம் விஷால் சொன்னாரு அன்சிதாவை பொறுத்த வரைக்கும் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு. ஆனா பார்த்தா அப்படி தெரியல ராஜா. தர்ஷிகாவோட கேமே நீ தான் கெடுத்த மாதிரி இருந்துச்சு. உன்னாலதான் அவன் வீட்டுக்கு போயிட்டான்ற மாதிரி தான் இருந்துச்சு. இல்ல ரியா, அப்படிலாம் கிடையாது. நான் தர்ஷிகா கிட்ட தெளிவா சொல்லிட்டேன். லவ் அப்படின்ற மாதிரி ஏதாவது உனக்கு வந்துச்சு அப்படின்னா என்கிட்ட ஃபர்ஸ்டே சொல்லிடு. ஏன்னா இந்த லவ் எல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்லாம் சொல்லி. ஐயா நீ என்ன வேணா சொல்லு, ஆனா நீ பண்ணதெல்லாம் பாக்குறப்போ இப்பதானே தர்ஷிகாவை முடிச்சு அமுச்சு விட்டான், அதுக்குள்ள அன்சிதாவா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இல்ல நான் அவ்வளவு கேவலமான பிறவி கிடையாது. சிம்பிளா நீ பண்ணது எப்படி இருந்துச்சு அப்படின்னா உனக்குள்ள ஃபீலிங்ஸ் இல்லல அப்போ ஓகே, உனக்குள்ள ஃபீலிங்ஸ் இல்லல அப்போ ஓகே அப்படின்றத மட்டும் ரிப்பீட்டடா அழுத்தி சொல்லி அவங்க ஃபீலிங்ஸை கிளப்பி விட்டுட்டு இருந்த. அதெல்லாம் பாக்குறதுக்கு அன்எத்திக்கலா இருந்துச்சு அப்படின்னு இந்த பீஸும் சுனிதா மாதிரியா அடிச்சு விட்டு போயிடுச்சு. நினைக்கவே ரொம்ப கேவலமா இருக்கு. சரி 2 பேர் சொல்லிட்டாங்களே, அட்லீஸ்ட் இப்பயாவது அவருக்கு தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல, நம்ம பண்ணதை மக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு. பட் அவருக்கு தெரியலையா இல்ல தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்காரா இல்ல அதுதான் அவர் கேமான்னு தெரியல. வர்றவங்க எல்லாரையும் சமாளிக்க தான் ட்ரை பண்றாரு தவிர்த்து நம்ம இப்படி ஒண்ணு பண்ணிட்டோம் அப்படின்றது அவருக்கு தெரியவே இல்லை. ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்டேன். பட் இதுல அல்டிமேட் காமெடி என்னன்னா அந்த பாகியலட்சுமி சீரியல்ல தங்கச்சியா நடிச்சாங்களே அந்த பொண்ணு பக்கத்துல உட்காந்து கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. ஆனா அடுத்த நாளே அன்சிதா கிட்ட போய் உனக்கு நான் இருக்கேன், உனக்கு ஒண்ணுன்னா நான் வந்து நிப்பேன் அப்படின்னு கை போட்டு ரவுண்ட் அடிச்சாரு. பாத்தீங்களா, அங்க நிக்கிறாரு நம்ம விஷால். அப்புறம் நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரு தனியா கூப்பிட்டு உட்கார வச்சு இங்க பாரு விஷாலே, சொல்றவங்க 1008 சொல்லிட்டோம், நீ ஃபீல் பண்ணாத, அது உன்னோட பர்சனல். ஆமாண்டா மாமு, எனக்கு தெரியும் என்ன பத்தி, அந்த 2 பொண்ணுங்களுக்கு தெரியும் என்ன பத்தி, வெளியே எப்படி வேணா தெரியலாம், அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஒருவேளை அந்த 2 பொண்ணுங்களும் வந்து இப்படி பண்ணிட்டே விஷாலே என் வாழ்க்கை இப்படி ஆக்கிட்டியே அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்ப வேணா நான் பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணலாம். இதுக்கெல்லாம் நான் இதுக்கு ஃபீல் பண்ணோம், ஏன்னா அந்த 2 பொண்ணுங்களுக்கு தெரியும் அப்படின்னு அழுத்தி சொல்றாரு. ஆனா அதுல ஒரு பொண்ணு ஏற்கனவே இன்டர்வியூ கொடுத்துருச்சு, விஷால போட்டு கீச்சு எடுத்துருச்சு, இன்னொரு பொண்ணோட இன்டர்வியூக்காக வெயிட்டிங். அப்பதான் தெரியும் அந்த 2 பொண்ணுங்களுக்கு தெரியும் சொன்னது. தப்சில நினைச்சிட்டு இருக்கியா? போலீஸ் சொல்ல சும்மா விட மாட்டாங்கடா. அடுத்தபடியாக தர்ஷா குப்தா அண்ட் ஆர்னவ் 2 பேரும் ஒண்ணா வந்திருந்தாங்க. அதுல உள்ள வந்த உடனே நம்ம ஆர்னவ் மூஞ்ச பாக்கணுமே, வாங்கடா டேய் என்னைய அடிச்சிங்க, உங்க எல்லாரையும் சுட்டு சாவடிக்க போறோம் பாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் கொடுத்துக்கிட்டே வந்தாரு. பட் ஆர்னவ் பேசுவாரு அப்படின்னு பார்த்தா எப்பவும் போல நம்ம தர்ஷா குப்தா முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடி போய் நின்னுக்கிட்டு எல்லாரையும் ரோஸ்ட் பண்றேன் அப்படின்ற பேர்ல ஒண்ணு பண்ணாங்க. அதை பாக்குறப்போ ரோஸ்ட் மாதிரி தெரியல, அவங்க உள்ள வந்ததே வேஸ்ட்ன்ற மாதிரி தான் தெரிஞ்சு. அப்படி என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் உள்ள இருந்த வரைக்கும் அவ சென்சிட்டிவ் அழுமூஞ்சி அப்படின்னு என்ன சொல்லியே டவுன் பண்ணி வெளியே அமுச்சு விட்டீங்க, இந்த டைம் விட்டுற மாட்டேன், என்னென்ன பண்ண போறேன் பாருங்க உங்களை அப்படின்னு பயங்கரமா பேசினாங்க. ஐயோ பயங்கரமா ஏதோ பேச போறாங்க போல இருக்கே அப்படின்னு ஆர்வமா முன்னாடி வந்து உட்காந்து பார்த்தா நான் திரும்ப சொன்னாங்க, முத்து நீ ஏன் சாப்பாட்டையே சாப்பிட்டு என்ன பத்தியே குறை சொல்ற, மத்தவங்கள மட்டன் தட்டியே நீ மேல வந்துட்டு இருக்கிற. அப்படி இல்ல தர்ஷா, நீ வந்து எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருப்பியா, வீட்டுக்குள்ளேயோ டிஷ்யூக்கு பற்றாக்குறை இருந்துச்சா, அது வேஸ்டா போயிடக்கூடாது அப்படின்றதுனாலதான் இதான் முத்து இப்படி பேசுற பத்தியா, அது எனக்கு வரமாட்டேங்குதே, என்ன பண்றது அப்படின்றாங்க. ஏமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பேசி பயங்கரமா உங்களை எல்லாரையும் காலி பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருந்தேன், இப்ப உன்ன மாதிரி பேச வர மாட்டேங்குதுன்ற அப்படின்ற மாதிரி தான் பார்க்க தோணுச்சு. அது வேற வாய், ஏதோ பெருசா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காங்க. டக்குன்னு முத்து உள்ள பூந்து குழப்பி கூட கைபிள்ளைக்கு என்ன பேச
பேசுறதுன்னு தெரியாம எப்பவும் போல வளவலா கொலகொலான்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உன் பேச்சிலேயே ஒரு தோல்வி பயம் தெரியுது. அருணே, நீ பாரதி கண்ணம்மால வர்ற மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற இங்கேயும் அப்படின்னு சொன்னாங்க. அது கூட ஓகே. ஆனா அவரை டமுக்கு டப்பா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையிலேயே முடிச்சிருக்கலாம். ஆனா அதை பாடிதான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஒண்ணு பண்ணாங்க. அதை நீங்களே பாருங்க. இப்படிதான் சார் அடிக்கடி பைத்தியக்கார ஹாஸ்பிடல்ல தப்பிச்சு ஓடி இங்க வந்துருவா. அடுத்து விஷால், உங்க லவ், ஐயோ சாரி உங்க ஃப்ரெண்ட்ஷிப்னால ஒவ்வொருத்தரா அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல பெருசா ஒன்னு ரியாக்ஷன் இல்ல. பேசி முஷ்டியா சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்லி உட்கார வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் முத்து தான் சொல்லிட்டு இருந்தாரு, இன்னும் நீங்க மாறவே இல்லைங்க, அப்படியே இருக்கீங்க அப்படின்னு கலாச்சு விட்டாரு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களை டேமேஜ் பண்ணது எல்லாத்தையும் ஹிண்டா எழுதி வச்சு இங்க வந்து ரோஸ்ட் பண்ணுட்டு வந்திருக்காங்க. ஆனா பாவம் இந்த பயபுலைய போட்டு எல்லாரும் ரோஸ்ட் பண்ணி விட்டாங்க. நம்ம ஒண்ணு செய்யணும்னு நினைக்கிறோம், பார்த்தா நம்மளுக்கே ஒண்ணு செஞ்சிடறாங்க. அடுத்துதான் வந்தார் நம்ம ஆர்னவ். வந்த உடனே பயங்கரமான ஆட்டிடியூட் எல்லாம் காமிச்சு, இங்க பாருங்க என்கிட்ட ஏதாவது கேட்கணும்னா இப்பயே கேட்டுருங்க, அதுக்கப்புறம் நான் கேள்வி கேட்பேன், பதில் சொல்ல மாட்டேன் பாத்துக்குங்க அப்படின்னு சொல்ல பிரியா கேட்டாங்க, நீங்க ஸ்டேஜுக்கு போய் ஒன்னு பேசுனீங்களே, அதை ஏன் வீட்டுக்குள்ளேயே பேசிருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டதுக்கு, எது அந்த ஜால்ரா குரூப்ஸ் பத்தியா? இல்ல எனக்கு இவங்க எல்லாம் சேர்ந்து பட்டம் கொடுத்தாங்க சொம்பு தூக்கி அது இதுன்னு, அந்த பாயிண்ட்ல என்னால கோவத்தை காட்ட முடியல, அதனாலதான் அங்க போய் காட்டினேன். சரி இருங்க, ஃபர்ஸ்ட் எல்லா பீஸையும் கவர் பண்ணிட்டு லாஸ்டா அந்த ஜால்ரா கும்பலுக்கு வரேன். சவுண்டே, உன்னை பார்த்து என்ன படிச்சீங்க, என்ன கிழிச்சிங்க ஒருத்தர் கேட்டாரு. அவர் பேர் என்ன? சட்டை கூட போடாம சுத்துவானே, யாரு? சத்யாவை கேக்குறீங்களா? அவன் தான். அவர் இந்த வீட்டுக்குள்ள இல்லைங்க. ஏன்பா ஷோ பார்த்தது இல்லையா அப்படின்னு தீபக் இந்த பக்கமும், அவர் இந்த வீட்டுக்குள்ள இல்லைங்க அப்படின்னு சவுண்டே சொல்றாங்க. இருந்தாலும் அதெல்லாம் முடியாது, அவன் இருந்தாலும் இல்லாட்டினாலும் நான் ரோஸ்ட் பண்ணணும்னு வந்துட்டேன், அவனை ரோஸ்ட் பண்ணியே தீருவேன். இன்னமே நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி அங்க இருந்து ஆரம்பிச்சாரு. அடுத்து ஜெஃப்ரி பேரை சொல்லாம இன்னொருத்தர் பானே தடவிட்டு நோண்டிக்கிட்டு ஜெஃப்ரி இப்படின்னு ஆரம்பிக்கவும் முத்து அங்கவே ஸ்டாப் பண்ணாரு. ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் வேர்ட்ஸ் அப்படின்னு. இருந்தாலும் நான் அப்படிதான் பேசுவேன் அப்படின்னு நிக்கிறாரு. இந்த பயபுலையும் ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி மனப்பாடம் மட்டும் வந்திருக்குது. யாராரு எப்படி எல்லாம் ரோஸ்ட் பண்ணும், அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணும், அதுக்கு ஃபேஸ்ல எப்படி ஆட்டிடியூட் காமிக்கணும் அப்படின்னா. பட் இவருக்கு தான் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்களே இன்ஸ்டாகிராம்ல, அங்கே கேட்க வேண்டியதானே? இல்ல யூடியூப் சேனல் எதுக்காக போய் இன்டர்வியூ கொடுத்து அங்க பேச வேண்டியதானே? அவன் கேக்குறது கரெக்ட் தானே? அதை விட்டு வீட்டுக்கு போனவங்களை கூப்பிட்டு வச்சு செத்த போனத்தை அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்காரு. இப்படி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இங்க தேவையா? அடுத்து ஜாக்கும் சொன்னாங்க, ப்ரோ உங்க கஷ்டம் புரியுது, வீட்டுக்கு வெளில இருந்து ஒரு சிலதெல்லாம் பாத்துட்டு வந்திருக்கீங்க, மா அமைதியா இருமா, எனக்கு கேட்க ரைட்ஸ் இருக்குது, நான் கேட்பேன், ஆனா மேனர்ஸ்னு ஒன்னு இருக்குது, அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு இவங்களோட வந்த வர்ஷினி இவரை ஸ்டாப் பண்ணிட்டு இதுக்கு மேல இங்க உட்கார முடியாதுன்னு ஏஞ்சி போயிட்டாங்க. அதை பார்த்துட்டு தீபக் இன்னும் ஒரு சிலர்லாம் இந்த லிவிங் ஏரியாக்குன்னு தனி ஒரு மேனர்ஸ் இருக்கு, அதை ஸ்பாயில் பண்றீங்கன்னு ஏஞ்சி போக ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இந்த பயபுள்ளைக்கு பீதி ஆயிடுச்சு. ஐயோ என்னென்னவோ பேசலாம்னு நினைச்சு வந்தோமே, இவனுக்கு என்ன பாதியிலே கட் பண்ணி விட்டு ஏஞ்சி போறாங்க. அங்க என்னன்னா ஒரு மனுஷன் என்ன ஸ்டேஜ்ல பேச விடாம பாதியிலே கட் பண்ணி விட்டாரு. இங்க என்னன்னா இவனுக்கு இப்படி பண்றானுங்க. அப்ப எங்க தாண்டா நான் ரெஜிஸ்டர் பண்றது, எங்க தான் எங்க எத்த காட்டுறது, திருப்பி கொடுக்கணும்னு நினைச்சு வந்தா இவனுக்கு இப்படி பண்றானுங்களே அப்படின்ட்டு வேற வழியே இல்லாம சரி இனிமே இப்படி பேச மாட்டேன் உட்காருங்க அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணி உட்கார வச்சாரு. சாரி உட்காருங்க சாரி மன்னிச்சிருங்க. அதுலயும் இவர் போறப்போ ரயான்லாம் வீட்டுக்குள்ளே இல்ல. அவருக்கே கடுப்பாயிடுச்சு இவர் பேசுறத பார்த்து. ஏன்னா ஜெஃப்ரிய பார்த்து தடவரான் கிடவரான்னு சொன்னதெல்லாம் ரயானுக்கு கடுப்பாயிடுச்சு. ஏன் சொன்னீங்கன்னு கேட்டதுக்கு நான் பேர் சொன்னா ஜெஃப்ரின்னு சொன்னா எப்படி சமாளிக்குது பாரு நாய். பட் இப்படி பேசினதுக்கே கண்டிப்பா நம்ம சேதனை சிறப்பா செய்வாரு. மத்ததெல்லாம் கூட ஓகே, ஏதோ நடிச்சிட்டானுங்க அப்படின்றதுக்காக திருப்பி அடிக்கணும்னு சொல்லி அப்படி இப்படின்னு பேசியிருப்பான். ஆனா இப்படி எப்படி சொல்லலாம் அப்படின்னு கண்டிப்பா மென்ஷன் பண்ணி கேட்பாருன்னு நம்புவோம். ஒருவேளை கேட்கலன்னா அவர் கேட்கும் வரை அவரை டேக் பண்ணி விடுவோம். சரிடா, நீ சொல்றது எப்படி நான் நம்புறது? சரி நம்ம அந்த தடவல் மேட்டருக்கு வருவோம். சரிப்பா நான் அவனை தான் சொன்னனே வச்சுப்போம், அவனுக்கு தெரியாது அவன் என்ன பண்ணான்னு இப்படின்னு ஆரம்பிக்கிறப்போ மறுபடியும் முத்து வந்து ஸ்டாப் பண்ணி, இங்க பாருங்க ப்ரோ, அன்னைக்கே உங்களை சேதனை ஸ்டாப் பண்ணாரு, வார்த்தைலாம் பார்த்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி. சரி இனிமே இப்படி பேச மாட்டேன் உட்காருங்க அப்படின்னு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து உட்கார வச்சு அதுக்கப்புறமாவது ஒழுங்கா பேசிட்டான்னு கேட்டா நஹி பேட்டா. பட் வேற டாபிக்கு போயிட்டாரு. எனக்கு பிடிச்ச 2 கண்டஸ்டன்ட் பிடிக்காத 2 கண்டஸ்டன்ட் பேரை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி முத்து அண்ட் தீபக்க பிடிச்சவங்கன்னு சொன்னாரு. அதே மாதிரி பொண்ணுங்கள்ல இருந்து ஜாக்கு, சௌந்தர்யா, பவித்ராவெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப பிடிக்காத கண்டஸ்டன்ட் இந்த மீசக்காரே அப்படின்னு சொல்லி கண்ணம்மா வீட்டுக்கார கூப்பிட்டு, நான் வீட்டுக்குள்ள இருக்கிறப்போ நானும் ஹீரோ தான் அப்படின்னு நீ பேசினல, அதே மாதிரிதான் தீபக் கிட்டயும் சொல்லியிருக்க. வெளியே பெரிய ஜாம்பவான்ல 20-30 வருஷமா இருக்காங்க. அவங்களே அவ்வளவு பொறுமையா நிதானமா டவுன் டு எர்த்தா இருக்காங்க. நீ 20 வருஷம் நடிச்சான்லாம் தெரியல, அதுக்கே இவ்வளவு பேச்சா? சோ இந்த மாதிரியான பேச்செல்லாம் கண்ட்ரோல் பண்ணா நல்லா இருக்கும்
அப்படின்னு சொன்னாரா. அதுக்கு அப்போதைக்கு எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல. சரி ஓகே அப்படின்னு தலையாட்டு விட்டாரு. அடுத்து விஷால கூப்பிட்டு, விஷாலே உனக்கு ஒரு ஓப்பன் சேலஞ்ச் தரேன். இந்த சீசன் முடியிற வரைக்கும் முடிஞ்சா பின்னாடி பேசாம என்ன பத்தி ஏதாவது என் மூஞ்சி மேல பேசி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு செக்க வச்சாரு. ஏன்னா எங்கயாவது நம்ம பேசுறத கேட்டு அவன் இப்படி பண்ணா அவனோட பர்சனல் மேட்டர் எல்லாம் தெரியுமா அப்படின்னு பேசிட கூடாது என்பதற்காக இப்படி ஒரு செக். எவ்வளவு உஷாரா கிளம்பி வந்திருக்குது பாத்தீங்களா. எந்த கிரவுண்ட்ல இறங்கினாலும் பிளானோட தான் இறங்குவேன். ஏன்னா அன்ஷிதா 1008 மேட்டர் சொல்லிருப்பாங்க. அது எல்லாமே இப்ப இவருக்கு தெரியும். அதை பத்தி இவர் பேசிட கூடாது என்பதற்காக தான் இந்த மாதிரி ஒரு ஓபன் சேலஞ்ச் வைக்கிறார் நம்ம ஆர்னவ். உண்மையை சொல்லித்தானே அவனோட தம்பி. அப்புறம் விஷாலே ஏதோ லவ் போச்சேமா, அது என்னது லவ் போச்சா? யார் கூட தெரியல ப்ரோ. அப்படி ஒரு வேலை இருந்துச்சுன்னா உங்களுக்கு பத்திரிக்கை வச்சு கூப்பிடுறேன். இல்ல எனக்கு யாருன்னு தெரியல, அதுக்காக கேக்குறேன். அது எத்தனை பேரா இருந்தாலும் அவங்களுக்கு தெரியும். இல்ல விஷாலே எனக்கு மட்டும் கிடையாது, வெளியே நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஓ அப்படியா இருந்தா அவங்க பேரை சொல்லு, இதுல என்ன இருக்கு? சொல்ல முடியல, சொல்லவும் முடியாது. அன்ஷிதா தர்ஷிகா அவங்க வந்து சொன்னாங்களா உன்ட்ட? அவங்க ஏன்பா சொல்லணும்? நாங்க தான் பாக்குறோமே. அது என்ன ஃப்ரெண்ட்ஷிப்பா லவ்வா? ஃப்ரெண்ட்ஷிப் தான். சரிப்பா அப்படின்னு விஷால ரோஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா விஷால கூட மன்னிச்சிடலாம். லவ்வ பத்தி இவர் பேசலாமா? ஏதோ விஷால் மேட்டர் கேமரா கவர் பண்ணிருச்சு, ஆனா உங்க மேட்டர் கேமரா கவர் பண்ணல அப்படின்றதுக்காக இப்படி எல்லாம் பேசலாமா தலைவரே? நீ எல்லாம் என்ன கேள்வி கேட்கலாமா? அடுத்தபடியா அந்த ஜால்ரா மேட்டருக்கு வந்தார். எனக்கு பட்ட பேரை கொடுத்தானுங்கல்ல, அவனுங்களுக்கு நான் இப்ப கொடுக்குறேன். அருணே நீ ஒரு சொம்பு தூக்கி இல்ல டமுக்கு டப்பா. விஷாலே நீ வல்லவன் இல்ல மன்மதன். இந்த வீட்டுல மொத்தம் 5 ஜால்ரா இருந்தாங்க. அதுல விஷால் அண்ட் அருண் 2 பேரு, இன்னும் 2 பேர் வீட்டுக்குள்ள இல்ல. அவன் பேர் என்ன? ஷர்ட்லெஸ் காய். சத்யா அண்ட் ஜெஃப்ரி. இந்த வீட்டுக்குள்ள நான் இப்ப எதுக்கு வந்தேன் அப்படின்னா இந்த ஜால்ராஸோட கண்ணுல எல்லாம் விரல விட்டு ஆட்ட தான் வந்தேன். தட் மீன்ஸ் finger inside a body shaking. எப்படி ப்ரோ தனியாவா வந்தீங்க? எப்பவுமே நான் சோலோ பெர்ஃபார்மன்ஸ் தான். இல்ல ப்ரோ நேத்து ஒன்னு கொடுக்க சொன்னாங்க, நீ வர்றப்போ தனியாலாம் வராத, வீட்ல பெரியவங்க இருந்தா வர சொல்லு அப்படின்னு சொல்லி அதுக்காக கேட்டேன் அப்படின்னு நக்கல் அடிச்சு விட்டாரு நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரு. நெக்கு சிரிப்பே வரல. பரவாயில்ல, நீங்க காண்டானீங்களா அது போதும். பட் நம்ம வர்ஷினி கேட்டாங்க, Dress அப்படின்றது அவரோட தனிப்பட்ட விருப்பம், அதை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இல்ல அப்படின்னு. அதுக்கு நம்ம ஆர்னவ் நாகரிகம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்லமா, இப்படி பேசுறதும் நாகரிகம் இல்லன்னு தெரியாத ஆர்னவ். சோ அவர் பண்ணதும் தப்பு, நீ பண்ணதும் தப்பு, புரியுதா? அப்ப மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், சோ நீ மூட்டு போ அப்படின்னு ஒரு ஆக்ஷன்ல காமிச்சார். இத பார்த்து அங்க இருந்தவங்க எல்லாருமே பயங்கரமா கடுப்பாயிட்டாங்க. எப்படி அந்த மாதிரி பொத்திட்டு போ அப்படின்லாம் சொல்லலாம் அப்படின்னு. இப்படி எல்லாம் பண்ணா எல்லாரும் விசில் அடிச்சு கை தட்டி ஆர்னவ் வேற லெவல்ரா அப்படின்னு சொல்லுவான்னு நினைச்சு வந்திருப்பாரு போல இருக்கு. இல்ல நம்ம பாக்குறதுக்கு ஹேண்ட்ஸமா இருக்கும், நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்க பாத்துப்பாங்க, சோ என்ன வேணா பேசலாம் அப்படின்னு நினைச்சு வந்துட்டாரு போல இருக்கு. சோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து டியர் விஜய் சேதுபதி சார், தயவு செய்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வீட்டுக்கு அனுப்பாம உள்ளே வச்சு எவ்வளவு முடியுதோ அவ்வளவு செய்வீங்கன்னு நம்புறோம். அதனால பார்த்து செஞ்சு விடுங்க. நீ அடிக்கிற அடியில பஞ்சாப் பறக்கணும். இப்ப எல்லாரும் இவருக்கு அகைன்ஸ்ட் ஆயிட்டாங்கல்ல, அதனால இப்ப சாந்தப்படுத்தி திருப்பி அடிக்கணும்ல. அதனால மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து சரி இனிமே நான் இப்படி பேச மாட்டேன், உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சு நெகட்டிவ்னு ஒன்னு சொன்னா பாசிட்டிவ்னு ஒன்னு சொல்லணும்ல. அதனால ஒரு சில பாசிட்டிவ் சொல்றேன். கேக்கலன்னா விடுவா போறீங்க சொல்லுங்க. விஷால பொறுத்த வரைக்கும் அவன் சமைச்சு போடுற சோறு அம்புட்டு டேஸ்டா இருக்கும். நம்ம அருண் பாசக்கார பயப்புள்ள இப்படி எல்லாம் பெருமையா பேசிட்டு இருந்தாரா. இத பார்த்து நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரு கடுப்பானாலும் அதை வெளியே காமிச்சுக்காம பொறுமையா என்ன சொன்னாரு, நான் இந்த வீட்டுக்குள்ள 93 நாள் இருந்திருக்கேன். இந்த கேமை நான் புரிஞ்சதுனால சொல்றேன், இந்த வீட்டுக்குள்ள நீ இருக்கணும் அப்படின்னா அக்செப்டன்ஸ் ரொம்ப முக்கியம். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. நான் என்னைக்குமே உன்னை எதிரியா நினைச்சது இல்லைனே. அதனால ஒன்னு சொல்றேன் கேட்டுக்க. உனக்கு ஆப்போசிட்ல ஒருத்தவங்க உன்னை பத்தி ஏதாவது ஒன்னு சொல்றாங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ண ட்ரை பண்ணு, ரியாக்ட் பண்ணாத. நீ சொன்னதுக்கு நான் ரியாக்ட் பண்ணேன் அப்படின்னா நான் தான் முட்டாள். ஒரு டைம் அக்செப்ட் பண்ண ட்ரை பண்ணி பாரு, அது கஷ்டம் தான். பட் நீ ட்ரை பண்ண அப்படின்னா உனக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்களை ஈஸியா ஃபேஸ் பண்ணலாம். அவங்க என்னதான் கான்ஃபிடென்ட்டா பேசி உன்னை பிரேக் பண்ணும் அப்படின்னு நினைச்சாலும் உன்னோட கண் வழியா அவங்கள பாக்குறப்போ பஃபூன் மாதிரி தான் தெரிவாங்க. சோ என்ன நம்பு, ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு பாசிட்டிவா தான் பேசினாரு. ஏன்னா அவருக்கே தெரிஞ்சு போச்சு இந்த பீஸ் பண்றதையும் நம்ம திரும்பி பண்ணோம் அப்படின்னா அது எந்த மாதிரி கிரியேட் ஆகும் அப்படின்றதும், அந்த பீஸை மட்டும் பேச விட்டு அமைதியா நம்ம ரியாக்டே பண்ணாம இருந்தா அதுவே அவனுக்கு பேக் ஃபயர் ஆகும் அப்படின்றதும் நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரோட கால்குலேஷன். ஆனா அதை தாண்டி அடிக்க வந்தவன் கையிலேயே பூவை கொடுத்து வாயில அல்வாவையும் கொடுத்து அமிச்சா அந்த வில்லனுக்கு என்ன தோணும், இவனை அடிக்கலாமா வேணாமா அப்படின்னு தோணும்ல. அந்த ஸ்ட்ராட்டஜியா தான் ட்ரை பண்ணிருக்காரு நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரு. பட் சிறப்பான ஒரு ரிப்ளை. மாப்பிள்ளை சொல்ற சத்தாண்டா. அதுக்கு அடுத்தபடியா சிவா மற்றும் சாச்சனா இவங்க 2 பேரும் வந்தாங்க. ஆனா சிவா என்ன எதுக்கு வந்தாருன்னா கட்சி வரைக்கும் தெரியல. ஐயா தண்ணி கேன் போட வந்தேன். வந்து மக்கள் இப்படி எல்லாம் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு விட்டு போனாரு. அதுக்கப்புறம் அவர் ஒன்னும் பண்ணல. நம்ம ஃபேட்மேன் ரவீந்தர் மாதிரி எங்க போனாருன்னு தெரியல. யாராவது ஒருத்தர் எட்டி பார்த்துட்டு நான் இருக்கிற இடம் தெரிஞ்சிருமே. அடுத்து வர்ஷினி என்ன சொன்னாங்க, இந்த வாரத்துல மிட் வீக் எவிக்ஷன் ஒன்னு இருக்க போது அதை நடத்துறதே நாங்க தான் அப்படின்ட்டு போயிட்டாங்க. இதை கேட்ட உடனே உள்ளுக்குள்ள இருக்கிற பீஸுங்களுக்கு எல்லாம் லைட்டா அள்ளு விட்டுருச்சு. இப்ப நம்ம விஷால் கடைசியாக தன் தங்கையான சாச்சனாவை தனியா கூட்டு போய் நீ நம்ம சொல்ல போற, பரவாயில்ல சொல்லு,
எதையும் தாங்கும் எதையும் தான் அது அப்படின்னு கேட்க சாச்சனா என்ன சொன்னாங்கன்னா, அந்த லவ் மேட்டர்ல நீ உனக்குன்னு ஒரு பவுண்டரி செட் பண்ண வேண்டியதானே, அந்த பொண்ணுங்களுக்கான ஸ்பேஸ் நீ ஏன் கொடுத்த, அது உன் தப்பு தானே. நான் அன்ஷிதாக்கு ஒன்னும் ஸ்பேஸ் கொடுக்கவே இல்லையே. அப்படியா? பட் அன்ஷிதாக்கும் சரி தர்ஷிகாக்கும் சரி நீ பண்ணதை பார்த்தா பெருசா டிஃபரன்ஸ் தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லவும் எல்லார்ட்டையும் சொன்ன மாதிரி ஒரு சிலதெல்லாம் சொல்லி மழுப்பெல்லாம் போட்டுட்டு இருந்தாரு. அப்ப நம்ம சாச்சனா தெல்ல தெளிவா சொல்லிட்டாங்க, ரெண்டு பேருமே உன்னை லவ் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. இப்ப நீ லவ்வர் பாயே கிடையாது, பிளே பாய். ஆனா சும்மா சொல்லக்கூடாது, தீராத விளையாட்டு பிள்ளடன் அப்படின்ட்டாங்க. ஏமா அதுக்கான அர்த்தம் தெரிஞ்சுதான் சொல்றியா? ஆமாண்ணே, எனக்கு அப்படிதான் தோணுச்சு. என் கண்ணுக்கு என் அண்ணன் அப்படிதான் தெரியறான், விஷால் தப்பா தெரியறான் அப்படின்னு சொல்லிட்டு பதனி அப்படின்ட்டு போயிட்டாங்க. திரும்பி பார்த்தா இந்த பயபுல அழுதுட்டு இருக்குதே. இத்தனை பேர் சொன்னாங்க என்ன நான் சொல்லி மழுப்பினாரு. ஆனா இந்த பொண்ணு வந்து நச்சுன்னு மூஞ்சி மேலேயே எல்லா பாயிண்டையும் போட்டு விட்டு அடிஷனலா ஒரு சில பிட்டும் சேர்த்து போட்டு விட்டு எப்படி சோழிய முடிச்சு விட்டாங்க பாத்தீங்களா? அதுக்குதான் சாச்சனா வீட்டுக்குள்ள வேணுங்கிறது. இப்ப நம்ம தலைவர் தனியா படுத்து வானத்தை பார்த்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப குடுகுடுன்னு ஓடி வந்து ஜாக் அண்ட் ரயான், என்னடா ஆச்சு உனக்கு, ஏன்டா இப்படி இருக்க, என்னன்னு சொல்லிட்டாவது அழு, நாங்க ஏதாவது ஆறுதல் சொல்லுவோம். ஒரு இழவும் புரிய மாட்டேங்குது உன் மூஞ்ச பார்த்தா. அப்போலாம் நீ எதுக்கு கலகனது இல்லையடா, உன் கண்ணுல இன்னைக்கு தானே இந்த மாமன் கண்ணீரை பாக்குறேன் அப்படின்னு கேட்க, இல்ல மாமு என்ன பார்த்து பிளே பாய்னு சொல்லிட்டு போயிட்டாடா இந்த சாச்சனா அப்படின்னு சொல்ல, அன்ஷிதா உனக்கு பிடிக்கும் தானடா அப்படின்னு ஜாக் கேட்க, இதை நான் முன்னாடியே சொல்லிட்டேனே அன்ஷிதா எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அப்படின்னு புதுசா ஒரு பிட்ட போடுறாரு. ஆனா அப்படி சொன்ன மாதிரி தெரியலையே, அன்ஷிதாவை நான் இந்த மாதிரி பாக்கலன்னு தானே சொன்னாரு. ஒரு வேளை மறந்துருப்பாரோ, அது கேமரா முன்னாடி தெல்ல தெளிவா சொல்லியிருக்காரு. அவர் மறந்தாலும் நம்ம எப்படி மறக்க முடியும்? எனக்கு ஒரு மாதிரி கேவலமான மாதிரி இருக்குடா. ஐயோ மச்சான், நீ கேவலமானடா, ஒரு மாதிரி கன்றாவியானவன்டா. சோ ஜாக் அண்ட் ரயான் ரெண்டு பேரும் சேர்ந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் விஷால் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு தங்கச்சி அவ கூட க்ளோஸா பழகி இருக்கேன், அவளே என்ன பார்த்து ப்ளே பாயிண்ட் போயிட்டா. என்ன பத்தி 1008 சொன்னா கூட ஓகே, அதை நான் கடந்து வந்துருவேன். பட் இது ரெண்டு பொண்ணுங்களோட லைஃப், அதை நினைச்சுதான் எனக்கு ஃபீலிங்கா இருக்கு. டேய் விஷாலே, நீ இப்படி ஃபீல் பண்ண பத்தியா, அது போதும்டா, நீ யாருன்னு மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபீல் பண்ணாத மாமே அப்படின்னு அட்வைஸ் பண்ணாலும் தனியா போய் படுத்துக்கிட்டு அழுதுகிட்டே தர்ஷிகா கிட்டயும் அன்ஷிதா கிட்டயும் சாரி சொல்லிட்டு இருந்தாரு. ரொம்ப கேவலமா இருக்குடா. தர்ஷிகா, ஐ எம் வெரி சாரி, நான் எதுவும் இன்டென்ஷனலா பண்ணல, உன் மேல எனக்கு பெரிய மரியாதை இருக்கு. ஆமா சத்யா, உன்னை தாண்டா நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு எதுக்கு இவர் திடீர்னு குறுக்க ஆட் பண்ணாருன்னு தெரியல. மேபி பேக் டு பேக் கேர்ள்ஸ் பத்தியே பேசிட்டு இருந்தா மக்கள் தப்பா நினைச்சுப்பாங்க. அதனால ஒரு பையனையும் ஆட் பண்ணி விட்டோம் அப்படின்னா, ஓ பையனை கூட மிஸ் பண்ணுவானா, பரவாயில்லையே நல்லவன் தான் போல இருக்கே அப்படின்னு நம்ம யோசிக்கணும்ன்றதுக்காக உள்ள ஆட் பண்ணி விட்டாரான்னு தெரியல. அவருக்கு அடுத்தபடியா அன்ஷிதா பேரை சொல்லி அவங்களுக்கும் சாரி சொல்லி, அசினே அப்ப சொன்னதுதான் இப்பவும் உனக்காக ஒண்ணுனா கண்டிப்பா நான் வந்து நிப்பேன் அப்படின்னு அதே பிட்ட திரும்ப திரும்ப போட்டுட்டு இருக்காரு. அவன் இன்னும் திருந்தல மாமா. ஒட்டு மொத்தத்துல நம்ம விஷால் நேத்து வாங்கின அடி வார்த்தையால வாயால சொல்லவே முடியாத அளவுக்கு அடி. உப்பு தின்னா தண்ணி குடி, தப்பு செஞ்சா தலையில அடி அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் தாஜ்மஹால் படத்துல சும்மாவா சொல்லி வச்சாங்க. அதனாலதான் கர்மா இஸ் எ பூமராங்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? இப்ப எல்லாம் முடிய போறதுக்கு முன்னாடி இப்படி வந்து அடிக்கும் அப்படின்னு சொல்லி விஷால் கொஞ்சம் கூட நினைச்சிருக்க மாட்டார். பட் இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல, அன்ஷிதாவோட நிறுத்திட்டா ஓகே, இதுக்கப்புறமும் கண்டினியூ பண்ணாரு அப்படின்னா லாஸ்ட் அண்ட் ஃபைனலி வீட்டுக்குள்ள வந்த எல்லா கண்டஸ்டன்ட்டையும் பிக் பாஸ் கடுப்பாகி வார்னிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கு மேல வெளிய இன்ஃபர்மேஷன் யாராவது வீட்டுக்குள்ள சொன்னீங்கன்னு வச்சுங்க, அடிச்சு காலி பண்ணி கேட்டை விட்டு வெளில தூக்கி போட்டுருவேன். சோ இதான் லாஸ்ட் சான்ஸ் அப்படின்னு கோவமா பேசிட்டு இருந்தாரு. பின்ன வந்த எல்லா பீசுங்களுமே மேலோட்டமா சொல்ல சொன்னா 93 நாள் நடந்த எல்லாத்தையுமே போட்டு காமிச்சிட்டு இருக்குதுங்க வாயாலேயே. அப்ப அவரும் காண்டாவ தானே செய்வாரு. பட் நம்ம விஷால் அவர்கள் எபிசோட் முடிய போறதுக்கு முன்னாடி ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு இருந்தாரு, என் தர்ஷியும் அசீனும் மட்டும் வீட்டுக்குள்ள வந்துச்சின்னு வச்சுக்கா, இப்ப வந்திருக்க 8 பேரையும் வச்சு செய்வேன். ஐயோ ரவி சார கிடையாது, டேய் யப்பா அவங்கள வச்சு நீ செஞ்சு என்னடா ஆக போகுது, இன்னும் 2 வாரம் தான் இருக்குது. சோ உன் கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ணி ஒழுங்கா ஆடு. இல்ல மச்சி, அன்ஷிதாக்கும் சரி தர்ஷிகாக்கும் சரி நல்லாவே தெரியும் நான் அவங்கள பத்தி கவலையே படல, ஆனா இவங்க இப்பெல்லாம் பேசுறதெல்லாம் கேக்குறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. சரி சரி அழாத. எப்பா இன்டர்வியூ எடுக்கிறவங்கள எப்ப அன்ஷிதாவை இன்டர்வியூ எடுப்பீங்க, சட்டு புட்டுன்னு விஷால் வீட்டுக்குள்ள இருக்கிறப்ப எடுத்து விடுங்க. ஓகே, ஐ வில் ட்ரை. லாஸ்ட் அண்ட் ஃபைனலி நம்ம சாச்சனா சௌந்தர்யாவை புடிச்சு கலாச்சிட்டு இருந்தாங்க. சௌந்தர்யாக்கு ஏற்கனவே காண்டாயிடுச்சு இவங்க பேசுறதெல்லாம் பாக்குறப்போ. ஏன்னா டைரக்டா பேசாம சர்காஸ்டிக்கா கலாச்சிட்டு இருந்தாங்க நம்ம சாச்சனா. உனக்காக நிறைய பேர் இருக்காங்கக்கா அப்படின்னு சொல்லி அதாவது பிஆர் மீன் பண்றாங்களாமா. ஏற்கனவே அந்த பைப்புள்ள காண்டுல உட்காந்துட்டு இருந்துச்சு நேத்து, இப்ப இதை வேற போட்டா காண்டாவுமா வாதா. அதனால கதவை மூட்டு வீட்டுக்குள்ள போயிட்டாங்க, நீ தான் பேசுன கடன் சொல்லி மூட்டு போடு கதவை. இத்துடன் நேத்திய எபிசோட் முடிஞ்சே. இப்போ உங்களோட கமெண்ட்டுக்காக நான் ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். சோ நேத்திய எபிசோட பத்தி உங்களுக்கு என்ன தோணுச்சோ அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. முக்கியமா ஆர்னவ் மேட்டர் மறந்துடாதீங்க. மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.